இல்ல கணேசா, ஊர்ல இருக்கியா இல்லையா? 2 நாளா அவங்க ஒப்பன் சுடுதண்ணியை கொண்டாந்து ஊத்துறான். கேட்டேன், அதுக்கு பேரு தான் டீங்கிறான். இங்க பாரு, நாளைக்கு நம்ம ஸ்கூல்ல ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 500 டீ தேவைப்படுது. நீ தான் வந்து ஊத்துற. உங்க அப்பன் வரவே படாது. என் அப்பனுக்கு எனக்கும் பிரச்சனை சார். பாலுக்கு நான் எங்க போவேன்? ஆனா பொழைக்க தெரியாதான் இருக்கிறிய. வெளியே வாங்க வேண்டியது தானே, லாபம் உனக்கு தானே. இல்ல கணேசா, ஏமாத்தல உன் கண்ணாலத்துக்கு மொய் எழுத மறந்துடுவேன். ஊருக்குள்ள சில பயலு உழைக்காமலே கோடீஸ்வரனா இருக்காங்க. அவங்களுக்கு தான் எங்க இருந்து படம் வருது, எப்படி வருதுன்னு சூசியத்தை தெரிஞ்சுக்கிட்டா நம்மளும் கோடீஸ்வரன் ஆயிடலாம். முதல்ல நம்ம ராசியை சோசியக்காரன் ஆத்தாடி, நம்ம ராசி சரியில்லைன்னு முடிவாயி போச்சு. வேணா எதிர்த்தாப்புல வருது. உன் மயம் வந்துட்டே, அவனா அந்த ஊரை விட்டு போவானா? முதல்ல சண்டை ஓட்டு துரத்த பாரு. சரி, நான் பாத்துக்கிறேன் போ. ஏல, அன்னைக்கே நீ மகனும்ல நான் அப்பனும்லன்னு தலையை மொழியதான் அனுப்பிச்சேன். இப்ப எந்த மூஞ்சி வச்சுட்டுல வந்த நீ? என் வீட்டுக்கு வர்றதுக்கு எவனை கேட்கணும்? இது என் பாட்டன் சொத்து. சட்டப்படி நான் தான் சொந்தக்காரன். நான் அப்பவே துரத்தி இருப்பேன். அப்ப நான் போயிட்டேன். ஏய், யாரை விட்டு வந்துருவ? ஏய், யாரை விட்டு வந்துருவ? கையெடு, அடிச்சிருவேன். அப்பன்னு பார்க்க மாட்டேன். எடியா கைய, எடு கைய. பழைய கணேசன் இல்லனா என்ன பண்ணுவ? பொண்ணு நல்லா இருக்க குடும்பமானோ அப்ப மேல அடிச்சுக்கிட்டு உருளுங்க. பாக்குற பயலா பந்தி வச்சு சிரிக்கட்டும். ஏன்னா சின்ன பையன் கூட சேர்ந்து மல்ல கட்டுறியா? அசிங்கமா இல்ல உனக்கு? என்னைய வீட்டை விட்டு துரத்தணும் சொல்றாண்டி. சொன்னா தரத்திடுவானா? உன் மேன் தானா? குடிச்சு குடிச்சு மூளை செத்து போச்சியா? தருதல சோத்துக்கு எங்கிட்ட தானே வருவ? அன்னைக்கு நான் பாத்துக்கடா. கனவுல கூட நினைக்காத. போல கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே. என்னுடைய சொந்த உழைப்புல சம்பாரிச்ச காசு இது. இதை வச்சு ஒரு சைக்கிள் வாங்கி ரியல் எஸ்டேட் தொழில் ஆரம்பிக்க போறேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணு. பிள்ளையாரப்பா. அடியே சரோஷா, கதவை துறத்தாயி. உன் புருஷ வந்திருக்கண்டி. என் செல்லம்ல, என் புச்சியில, என் சிலப்பில. யோ, முதல்ல 10 காசு சம்பாரிச்சிட்டு வா, அப்புறமா ஒன்னைய வச்சு நான் கொஞ்சுறேன். இவள்கிட்ட இன்னைக்கு நம்ம பருப்பு வேகாது. எவன் தலையாச்சும் உருட்டி இன்னைக்கு 10 ரூபாயாச்சும் சம்பாரிச்சிட்டு வந்துடணும். ஆத்தாடி, இவன் விரையில வர 4 நாளா சீட்டு கட்டல. நாக்க புடுங்குறா பிள்ளைல கேள்வி கேட்பேன். சீட்டு ஏமா, சீட்டு காசு விடுமா? எங்க போனா? இங்கதானே நின்ன அந்த பொசகட்டவைய. சரி வரட்டும், வாங்கி வைக்கிறேன். ஏமா, இதையே எத்தனை தடவை சொல்லிட்டு இருப்ப? இதெல்லாம் சரிப்பட்டு வராது. அடுத்த தடவை புருஷனை பார்த்தேன் அசிங்கமா கேட்பேன். நல்லா கேளு, அப்பவாச்சும் அவனுக்கு உரைக்குதான்னு பாப்போம். புருஷனை அசிங்க அசிங்கமா கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க. காதுல இழக்கிற தோட்ட கழட்டி மானத்தை காப்பாத்தும்னு இல்லாம உரைக்குமான்னு கேக்குறா. உரைக்கிறதுக்கு நான் என்ன பச்சை மிளகாயா? இருடி, அவன் போகட்டும், உன்னைய வந்து வச்சுக்கிறேன். போயா, வந்தா சொல்லி விடுறேன். இதே பொழப்பு. ஐயோ, கிட்டக்க வாராளே, கூட கிட்ட வாராளே. ஐயோ, இந்த இடம் எடுத்த கூட யார் இங்க வச்சது? மானங்கட்டவனே, என்னடா மாட்டிக்கிட்டான்?
எவ்வளவு நாள் இப்படி ஒளிஞ்சு தெரியுவேன்? அண்ணே நான் எங்கனே ஒளிஞ்சுக்கிட்டு இருந்தேன் 2 நாளா உடம்பு வலி கோழி கூட யோகா பண்ணிக்கிட்டு இருந்தேன். கோழி கூடைக்குள்ள உட்கார்ந்து யோகா பண்ணா உடம்பு வலி விட்டு போகும்னு ஒரு சித்தர் சொன்னாரு. இப்ப கொஞ்சம் பரவாயில்ல. ஏய் உண்மையா வாடா சூரி? ஆமாண்ணே. ஏய் எனக்கு 2 நாளா ரொம்ப உடம்பு வலிக்குதுடா. அப்ப உட்காரு கவுத்திடுறேன். ஏடா இந்த பாரு மூடு 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 வலி போயிடும்ல. எத்தனை காசு கொடுத்து கவுத்தி இருப்ப கல்லு இல்ல இல்லைன்னா உன்னை குண்டு விடுவேன். புள்ள ஏ புள்ள என்னதான் புள்ள இல்ல புள்ள வழி மறிச்சு பேசுறேன்னு தப்பா நினைச்சுக்காத புள்ள. ஒரு வகையில நான் உனக்கு நன்றி சொல்லணும் தெரியுமா? பிறந்த ஊர்ல பொழைக்க தெரியாதவன் வெளியூர்ல போய் விளங்கவா போறான். முயற்சி பண்ணி அந்த ஊர்லயே வாழ்ந்து காட்டணும்னு சொன்னேன். பொதுவா பணத்தை முதலீடா வச்சு தொழில் தொடங்குவாங்க. ஆனா நான் நீ சொன்ன வார்த்தையை முதலீடா வச்சு தொழில் தொடங்கினேன். இன்னைக்கு நல்லா இருக்கேன் புள்ள. ஆமா நீ படிக்க போறியா இல்லையா? +2ல 1000க்கு மேல மார்க். என்ன பிரயோஜனம்? பண வசதி இல்ல, அப்பனுக்கு வேலை இல்ல, தீப்பெட்டி கம்பெனிக்கு வேலைக்கு போறேன். ஆசைப்பட்ட எனக்கு தான் படிக்க கொடுத்து வைக்கல. அது நம்ம தலையெழுத்து. நான் வேணா பணம் தரேன் புள்ள, நீ படி. கடனாதான் புள்ள, வேலை கிடைச்சோன்னு திருப்பி கொடு. என் அப்பா ஒரு மாதிரியான ஆளு, தப்பா கணக்கு போட ஆரம்பிச்சிருவான். சரி புள்ள, உன் அப்பங்கிட்ட பேசுறேன். படிக்கணும்னு ஆசைப்படுற, படி புள்ள. ஒரு 5000 ரூபாய் பணம் கொடுத்தீங்கன்னா நான் கடை வச்சுட்டு வாரம் கரெக்டா கட்டிடுவேன். நீ வெளியூர்காரன், உன்ன நம்பி எப்படி பணம் கொடுக்கறது? யார் சூரிட்டி? அப்படிலாம் சொல்லாதீங்க, கொஞ்சம் பெரிய மனசு பண்ணீங்கன்னா நான் வாரம் உள்ளூர்காரனே பணத்தை வாங்கிட்டு கொடுக்க மாட்டேன்றா, உன்ன நம்பி எப்படி கொடுக்கறது? தயவு செய்து அப்படி சொல்லாதீங்க, நான் கட்டிடுவேன். சீட்டு கம்பெனி ஆரம்பிச்சு அந்த புள்ளைக்கு உதவி செய்யலாம். மாமா, வேலை வெட்டி செய்யாம சுத்திட்டு இருந்த உன்னை இந்த கம்பெனிக்கு மேனேஜர் ஆக்கியிருக்கேன். நல்லா பாத்துப்பல்ல மாப்ள. இந்த கம்பெனிய கொஞ்ச நாளையில நான் அம்பானி கம்பெனி ஆக்கி காட்டுறேன். மாப்ள காசை மட்டும் நீ கொடு, கணக்கு வழக்குல நான் பாத்துக்கிறேன். ஓகே? மாமா கரெக்டா எழுதிருவல்ல? கணக்குல புலி மாப்ள. ஆளை வர சொல்லு. வாங்கயா. எவ்வளவுப்பா வேணும்? 500. வட்டி எவ்வளவு தெரியும்ல? தெரியும் தெரியும். கம்பெனி கண்டிஷன் தெரியும்ல? தெரியும். கரெக்டா பணம் கட்டலைன்னா கைய கால எடுத்துருவோம் தெரியும்ல? என்ன அது அநியாயமா இருக்கு? 500 ரூபாய்க்கு கைய கால எடுத்துருவோம்னா 1000 ரூபாய்க்கு கிட்னி எடுத்து வேணும். யாரெல்லாம் எடுத்து பேசுற? இந்த கம்பெனி மேனேஜர்னா? மாமா உள்ளூர்கார மாமா. எவனா இருந்தா எனக்கு என்ன மாப்ள? காசு வாங்கும் போதே எவ்வளவு திமிரா பேசுறவே, நாளை குடுக்கும் போதே எவ்வளவு திமிரா பேசுவே. உனக்கு சல்லி காசு கிடையாதுடா. குடுக்கறவே 1000 கேப்பேன், வாங்குறவே பொத்திக்கிட்டு வாங்கிட்டு போனு. போடா பேப்பையமேனே. சீட்டு கம்பெனில மேனேஜர் வேலை கிடைச்சிச்சுன்னு சிரித்துக்கிறியா? வெளியில வருவல்ல, வாடி வச்சுக்கிறேன். போல போல, உன்னை போல 1000 பேத்த பாத்திருக்கேன். நீ வெளியூருக்கார, உன்னை நம்பி எப்படி துட்டு கொடுக்கறது? தெரிஞ்சவர் மாமா. உங்களுக்கு எவ்வளவு வேணும்? 5000 தம்பி, கடை வைக்கிறதுக்கு. யோ, எந்த செக்யூரிட்டியும் இல்லாம எடுத்து அடுப்புல அவ்வளவுதான் கேக்குற? மாமா மேனேஜர் மாப்ள 2 வார்த்தை கேட்கணும் மாப்ள. பொண்ணை காலேஜுக்கு அனுப்பிட்டீங்களா? இல்ல தம்பி, பொட்டி கடை வைக்கிறதுக்கே திண்டாடுறேன். காலேஜ் எல்லாம் நினைச்சு பார்க்க முடியுமா? நல்லா படிக்கிற பொண்ணுன்னு சொன்னீங்க. அதுக்கு என்ன பண்றது தம்பி? தெரிஞ்ச காலேஜ் தான், பணத்தை நான் தரேன். மாசம் கொஞ்சம் கொஞ்சமா கட்டி அடைச்சிருங்க. நாளைக்கு பொண்ணு கூப்பிட்டு காலேஜுக்கு வாங்க. நீங்க நல்லா இருக்கணும் தம்பி. நீ வாங்குனத திருப்பி கொடுத்தாத்தே நாங்க நல்லா இருப்போம். அண்ணே டீ. கரெக்டா எழுதிட்டியா மாமா? எழுதிட்டு மாப்ள. படி. அது உனக்கு எதுக்கு மாப்ள? கணக்கு வழக்கு சரியா இருந்தா போதும்ல. டேய் பர்றா. வெளியூர்க்கரன் ஐயா இரும் வங்கி இருக்கிறேன். மாப்ள வெளியூருக்காரே 5000 ரூபாய் கடை வாங்கியிருக்கான்னு நான் எழுதி வச்சிருக்கேன். படிக்க தெரியாத அண்ணே தப்பா எழுதி வச்சிருக்காங்க. ஓடுறா. வணக்கம் சார். வணக்கம்மா. ஏய் கணேசா, எப்படி மறக்கன? போ சார். நல்லா படிக்கிற பொண்ணுடா, கட்டிக்க ஜெகஜோதியா இருப்பேன்.
ஜோடி பொருத்தம் அமக்கலாம். ஆமா, எங்க தள்ளிட்டு போறேன்? நல்ல வார்த்தையா பேச உள்ள படிக்கணும்னு ஆசைப்படுது. எனக்கு தெரிஞ்ச காலேஜ் சேர்த்து உள்ளான்னு போறேன். நீ போ சார், போ சார். பொய் சொல்லாதல, அப்புறமா அவன் கண்ணாலத்துக்கு நான் பொய் எழுத மறந்துடுவேன். இந்த ஆளுக்கு எவன் என் வாத்தியார் வேலை கொடுத்தான்? புள்ள, அப்பா ஏன் வரல? சந்தைக்கு போயிருக்காரு. நம்ம 2 பேரும் காலேஜுக்கு வர சொல்லிருக்காரு. நேரம் ஆயிடுச்சு புள்ள, வர்ற வண்டியில ஏறி போயிடலாமா?